நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. புதுச்சேரி மாநிலத்தை ஒழுக்குகின்ற அளவில் ஒரு சம்பவம் நேற்று விடியற் காலை நடந்திருக்கு. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் எதிர்கட்சிகளின் சார்பிலும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கும் NRBJP கூட்டணிக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் நகர பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் நிறைய ரெஸ்டோ பார்களும் ஹோட்டல் பார்களும் அதற்கு அனுமதியை கலால்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு ரங்கசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒவ்வொரு ரெஸ்டோ பாருக்கும் 40 லட்சம் ரூபாய் கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது என்று பகிரங்க குற்றச்சாட்டை கூறினார். அது மட்டுமல்ல, இது போன்ற ரெஸ்டோ பார்களால் புதுச்சேரி மாநிலத்துடைய கலாச்சாரம் சீரழிந்து வருகிறது. அதற்கு ரங்கசாமி அவர்களும் NR-பாஜக கூட்டணியும் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கோயில்களுக்கு பக்கத்திலேயும் சர்ச்சுகளுக்கு பக்கத்திலேயும் மசூதிக்கு பக்கத்திலேயும் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலேயும் மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலேயும் இந்த ரெஸ்டோரண்ட் பார்களை கொடுத்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு பல 100 கோடி ரூபாய் இதன் மூலமாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த ரெஸ்டோ பார்களை கொடுத்ததன் விளைவு புதுச்சேரி மாநிலத்தில் கலாச்சார சீர்கேடு மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் சுதந்திரமாக வெளியே நடமாட முடியவில்லை. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. புதுச்சேரி மாநில மக்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெளியில் வர அஞ்சுகிறார்கள். அதற்கு காரணம் சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் புதுச்சேரிக்கு பல மாநிலங்களில் இருந்து வருகின்றவர்கள் குடித்துவிட்டு கும்மாளம் போட்டு புதுச்சேரி மாநிலத்தினுடைய அமைதியை கெடுக்கிறார்கள். இதற்கான முழு பொறுப்பை திரு ரங்கசாமி அவர்களும் NR காங்கிரசும் பாஜகவும் ஏற்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திய விளைவு நேற்றைய தினம் விடியற் காலை 1:30 மணி அளவிலே ஒரு கல்லூரி மாணவன், அவருடைய பெயர் மோஷிக் சண்முக பிரியன், அவர் அந்த ரெஸ்டோ பார் வைத்திருக்கிறவர்கள், ரெஸ்டோ பாருடைய உரிமையாளர்கள் OMG உரிமையாளர், OMG ரெஸ்டோ பார் உரிமையாளர். அங்கே அந்த 2 பேர்களும், மோஷிக் அவர்களும் ஷஜன் அவர்களும், ஷஜனுடைய பிறந்த நாளுக்காக அவர்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடுவதற்கு அந்த ரெஸ்டோ பாருக்கு சென்றிருக்கிறார்கள். அவருடைய நண்பர்களும் ஒரு 10 பேர் சென்றிருக்கிறார்கள். அந்த ரெஸ்டோ பாரிலே கைகலப்பு ஏற்பட்டு அங்கே உள்ள பவுன்சர்களும் அந்த ரெஸ்டோ பாரில் பணிபுரிந்தவர்களும் அவர்களை தாக்கி, அதில் மோஷிக் சண்முக பிரியன் என்பவர் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொருவர் ஷஜன் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். காவல்துறையானது, காவல்துறையினுடைய DIG அவர்கள் நேற்று காலை அவசரமாக ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த இடத்திற்கு போய் பார்த்துவிட்டு இந்த சம்பவத்தை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது,
இந்த பிறந்தநாள் கொண்டாட வந்தவர்கள் அதிலே கைகலப்பு ஏற்பட்ட பொழுது அசோக் ராஜ் என்ற அங்கே வேலை செய்கின்ற ஒரு தலைமை ஒரு பதவியில் இருக்கிறவர் அந்த அவர் சமையல் அறைக்கு சென்று கத்தியை எடுத்து வந்து அந்த மோஷிக் அவர்களை குத்தினார் என்று அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். சஜன் அவர்களும் தாக்கப்பட்டார்கள் என்று கூறியிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் விதிமுறை இருக்கிறது. பார்கள் எல்லாம் 11 மணிக்குள் மூட வேண்டும். ரெஸ்டோ பார்கள் 12 மணிக்குள் மூட வேண்டும். ஆனால் இந்த ரெஸ்டோ பார் சம்பவம் நடந்த நேரம் 1:30 மணிக்கு மேல விடியற் காலையில அந்த பார் திறந்து வைப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தது? காவல்துறை என்ன செய்தது? கலால்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா? அந்த ஒரு பார் மட்டுமல்ல, புதுச்சேரியில் உள்ள அனைத்து பார்களும் ரெஸ்டோ பார்களும் விடியற் காலை 5 மணி வரை திறந்து வைக்கப்பட்டு அங்கே குடித்துவிட்டு கும்மாளம் ஆடுகிறார்கள். மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. புதுச்சேரிக்கு சுற்றுலா தேவை. ஆனால் இப்படிப்பட்ட புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சுற்றுலா தேவையில்லை. ஆனால் இதற்கு யார் பொறுப்பேற்க போகிறார்? ஒவ்வொரு ரெஸ்டோ பாருக்கும் 40 லட்சம் வாங்கி 309 ஹோட்டல்களுடைய பார்களும் மற்றும் ரெஸ்டோ பார்களும் கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பேற்க போகிறாரா? அல்லது காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற காவல்துறை அதை கட்டி போட்டு வைத்திருக்கின்ற வேலை செய்யாமல் தடுத்து வைத்திருக்கின்ற அமைச்சர் நமச்சிவாயம் பதில் சொல்ல போகிறாரா? யார் இதற்கு பதில் சொல்வார்கள்? 12 மணிக்கு மேல் அந்த ரெஸ்டோ பார்களை திறந்து வைத்ததற்கு காவல்துறை உணர்ந்தது. காவல்துறையானது கையூட்டு பெற்றுக்கொண்டு எல்லா ரெஸ்டோ பார்களிலும் கையூட்டு பெற்றுக்கொண்டு அரசு அறிவித்த காலத்தை மீறி அந்த மதுக்கடைகளை நடத்துவதற்கு காவல்துறையும் குற்றவாளி, காவல்துறையும் பொறுப்பு. ஒரு மாணவன், MBA படிக்கிற மாணவன் உயிரிழந்திருக்கிறார். இன்னொருவர் விஷுவல் டெக்னாலஜி படிக்கிற இன்னொரு மாணவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். புதுச்சேரியில் சுற்றுலா என்று சொல்லி மக்களை காவு வாங்குகின்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சொன்னோம், நிறைய பார்களை கொடுக்காதீர்கள், ரிசர்வ் பார்களை கொடுக்காதீர்கள், இதனால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது மட்டுமல்ல புதுச்சேரியுடைய கலாச்சாரம் சீரழிந்து வருகிறது என்று சொன்னோம். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மமதையோடு மக்கள் தொகைக்கு ஏற்ப ரிசர்வ் பார்கள் கொடுக்கப்படும் என்று சட்டமன்றத்திலே பேசினார். இதிலிருந்து இந்த ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த ரெஸ்டோ பாரினுடைய உரிமையாளர்கள் 2 பேர். ஒருவர் பெயர் ராஜ்குமார் என்று நினைக்கிறார், ராஜ்குமார் தானே, ராஜ்குமார் என்று நினைக்க, இன்னொருவர் இருக்கிறார், அது மர்மமாக இருக்கிறது. அது முதலமைச்சருக்கு நெருங்கியவர்.
அதனால் அவருடைய பெயரை போடவில்லை. அது மட்டுமல்ல, அந்த வழக்கையும் அந்த அதாவது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போடுவதையே காவல்துறை தாமதப்படுத்தியிருக்கு. இந்த காவல்துறையினுடைய ஆய்வாளர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் புகார் கொடுத்தவர்களை அழைத்து, இதற்கு மேல் நீங்கள் மேல் நடவடிக்கை எடுத்தால் உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வோம் என்று அந்த மாணவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி இருக்கிறார். காவல்துறை அராஜக செயலிலும் இறங்கி இருக்கிறார். ஒரு புறம் லஞ்சம், இன்னொரு புறம் அராஜகம். காவல்துறையானது ரெஸ்டோ பார்களுடைய அடிமைகள் ஆகிவிட்டன. ரெஸ்டோ பார் உரிமையாளர்களிடம் கையூட்டு பெற்றுக் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை குலைப்பதற்கு காவல்துறையும் காரணம். முதலமைச்சர் பாத்தீங்களா, ஒரு கார்ல போறாரு. என்ன காரு? ஓல்வா கார்ல போறாரு. 1.5 கோடி ரூபாய் கார். முதலமைச்சர் ரங்கசாமி, ஏன்னா அவர் வந்து பெரிய தொழிற்சாலை வச்சுக்கிறாரு, அவர் பெரிய தொழிலதிபர், அவருக்கு வந்து பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ஆமாமா, ஏன்னா எனக்கு தெரியும். இவங்க சொன்னாங்க, தேர்தல் கமிஷன்ல கொடுத்தாரு பாருங்க, அப்படியே விட்டேன். அதுல இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களே ஒரு 3வது பணக்காரர். ஆனா ஏழைகளின் பங்காளர் பெருந்தலைவர் காமராஜனுடைய வாரிசு. பெருந்தலைவர் காமராஜ் வாரிசு ரெட்சோ பார் பேர சொன்னாரா? காமராஜ் பேர சொல்றதுக்கே தகுதி இல்லாதவர் அவர் ரங்கசாமி. அவர் வந்து அந்த எப்படி வாங்கினார் இந்த கார்? கொள்வார். அவர் ஒரு முதலமைச்சர், புதுச்சேரி மாநில மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். எப்படி வாங்கினாரு? பணம் எங்க இருக்கு? யார் கொடுத்தாங்க? சரி, யாராவது அவருக்கு வந்து கிப்டா கூட கொடுத்துருக்கலாம், நன்கொடையா கொடுத்துருக்காங்க, ஏத்துக்கிறார். ரங்கசாமி நன்கொடையா கார் வாங்குவார். வாங்கினார் இல்லையா? அவங்க யாரு? மக்களுக்கு தெரியுமா இல்லையா? இது ஒண்ணு இல்லைங்க. இதுக்கு முன்ன ஒரு ஒல்வாதார் வாங்கிக்கிறார் 1.5 வருஷத்துக்கு முன்ன. சரித்திரம் கிடையாதுட்ட. அந்த ஒல்வோகார் வாங்கினது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாரு. அது ஒரு கார் ஆச்சா? அப்புறம் 2வது இந்த ஒல்வோ கார் வாங்கிக்கிறார். ஒண்ணு கவர்மெண்ட் கார், கியா கார், கவர்மெண்ட் கார். 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறதுக்கு ரங்கசாமிக்கு எங்க இருந்து பணம் வந்தது? கிப்ட் கொடுத்தவங்க யாரு? நீ கிப்ட் கொடுத்திருந்தா, அவன் கொடுத்தா நீ அவனுக்கு சலுகை பண்ணாதான் கொடுத்துருப்பான். ஏனாமா கொடுத்துருப்பான் அவனுக்கு? அவன் கான்ட்ராக்டரா இருக்கணும், அல்லது ஒரு நாள் சலுகை அடைஞ்சிருக்கா இருக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. 19 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் விட்டு பாருங்க குப்பையில. அதுலயே சந்தேகம். அது வச்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு. நம்ம ஆட்சியில 800 ரூபாய் தான் ஒரு டன்னுக்கு. ஆனா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு 3800 ரூபாய், 3850 ரூபாய் ஒரு டன்னுக்கு. 19 வருஷத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க? இது எல்லாம் ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில பொறுத்தவங்க கூட மிஞ்ச மாட்டான். எல்லாம் ஜெயிலுக்கு போவான். முதலமைச்சர்ல இருந்து, அமைச்சர்கள்ல இருந்து, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து போவான். அதனால வந்து இந்த வழக்க, இந்த ரெஸ்டோ பார்ல நடந்த, OMG ரெஸ்டோ பார்ல நடந்த சம்பவத்துடைய வழக்க சிபிஐக்கு அனுப்பணும். இங்க வந்து புதுச்சேரி மாநில காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காவல்துறையானது பாரபட்சமாக செயல்படுகிறது. ஒரு இன்ஸ்பெக்டரே கூட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பேர்ல நீ இதுக்கு மேல போனீங்கன்னா உங்க பேர்ல கேஸ் போடுவோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? காவல்துறை ரெஸ்டோ பார்களுக்கு, ஓனர்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு வந்து சாதகமா செயல்படுது. இவங்க இந்த சிபிஐக்கு மாத்திரம்னு வச்சுங்க, நாங்களே நீதிமன்றம் போய் சிபிஐ உத்தரவாங்க. நாங்களே ஹைகோர்ட்டுக்கு போவோம். ஹைகோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் வாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருது. அந்த காமாட்சி அம்மன் கோயில் நடத்துக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்குது. அந்த அவங்களுக்கு பாத்தியா யாரு? ஜான்குமாரையும் அவங்க குடும்பம், அவர் பிள்ளையும் பாத்தியா சேர்க்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டுக்குது. அதை மூடி மறைச்சு வச்சுக்கிறாங்க அவங்க. அது மட்டும் இல்ல, ஹைகோர்ட் உத்தரவு போட்டுக்குது இந்த இதுல உமாசங்கர் கேஸ்ல சிபிஐ விசாரிக்க சொல்லி. அதனால வந்து இந்த அவங்க செய்யலன்னு சொன்னா சிபிஐக்கு விசாரணைக்காக
சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்வோம். இந்த வழக்குல வந்து பாரபட்சமின்றி செயல்படணும்னு சொன்னா, முறையா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, அதாவது புதுச்சேரி மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு நிலநாட்டணும்னு சொன்னா சிபிஐ கிட்ட போனாதான் நடக்கும். அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்.